இலங்கை கடற்படை பறிமுதல் செய்த மீனவர்களின் படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீனவ சங்க பிரதிநிதிகளிடம் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உறுதியளித்துள்ளார். ராமேஸ்வரம் மற்றும் நாகை மீனவ சங்க பிரதிநிதிகள் சென்னை பாஜக தலைமை அலுவலகத்தில் மத்திய கனரக தொழில்துறை இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை சந்தித்தனர். அப்போது பாரம்பரியமாக மீனவர்கள் மீன்பிடிக்கும் இடங்களில் தொடர்ந்து மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இரு நாட்டு சிறைகளிலும் அடைக்கப்பட்டுள்ள மீனவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட மீனவர் பிரதிநிதிகள் இலங்கை பறிமுதல் செய்த தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க உதவுமாறும் வலியுறுத்தினர். எங்கள் தரப்பில் இருந்து எங்களுடைய படகுகளை பூரா விடுவிச்சு கொடுக்கணும். ராஜபக்சே இந்தியாவுக்கு வரும்போது விடுதலை செய்யப்பட்ட சொல்லப்பட்ட ஒரு படகும் இந்த மீனவர்களும் விடுவிக்கப்படாமல் இருக்காங்க. அவங்கள விடுவிக்கணும். இது தவிர தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய மீன்பிடிப்புக்கு இடையூறு இல்லாமல் நாங்கள் மீன் பிடிக்கணும். எங்களுக்கு ஒரு சின்ன சேனல் தனுஷ்கோடி பக்கத்தில் ஒரு சேனல் போட்டு கொடுத்தா நாங்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு போயிடுவோம். அந்த பக்கம் எங்களுக்கு ஒரு சேனல் போட்டு கொடுக்குங்கிற மாதிரி பல கோரிக்கைகளை வச்சுருக்கிறோம். மீனவர்களின் கோரிக்கைகளை கேட்ட பொன் ராதாகிருஷ்ணன் தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். பொன் ராதாகிருஷ்ணனுடன் நடத்திய சந்திப்புக்கு தமிழக மீனவர்கள் திருப்தி தெரிவித்துள்ளனர்.